அறிஞர் அண்ணாவிற்கு அடுத்து தமிழக முதல்வர் ஆனார் எம்.ஜி. ராமச்சந்திரன். நடிகராக இருந்து முதலமைச்சர் பொறுப்புக்கு உயர்ந்தவராக இருந்தாலும் தமிழ் நிலம் இன்றும் நினைத்து போற்றும் பல சாதனைகளை செய்தார் எம்.ஜி.ஆர். 1977 முதல் 1987 வரை மொத்தம் 10 ஆண்டுகள் எம்.ஜி.ஆர். தமிழ்நாட்டை ஆட்சி செய்தார். இந்த 10 ஆண்டுகளில் கடைசி 2 ஆண்டுகள் அவர் நோய்வாய்ப்பட்டிருந்த காலம் என்பதால் 8 ஆண்டுகளை அவருக்கான ஆட்சி காலமாக கொள்ளலாம். இந்த 8 ஆண்டுகளில் சத்துணவு திட்டம், பேருந்து கழகங்கள் என மிக முக்கியமான சாதனைகளை செய்தார் எம்.ஜி.ஆர். 1977 முதல் 1987 அவர் இறக்கும் வரை தமிழகத்தின் முதலமைச்சராக பணியாற்றினார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முதல் பொதுச் செயலாளர் அவரே. எம்.ஜி.ஆர். இறந்த பின்பும் தமிழ்நாடு அரசு அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்து கௌரவித்தது. இனி எம்.ஜி.ஆர். ஆட்சிக்கால சாதனைகள் பற்றி பார்க்கலாமா? கிராம நிர்வாக அதிகாரிகள் வி.ஏ.ஓ. அறிமுகம். காவல்துறையினருக்கு அரசு குடியிருப்பு. காவல்துறையினருக்கு சிறப்பு பதக்கம். அரசு பணியாளர்களின் குடும்ப நல நிதி உயர்வு. அரசு ஊழியர்களுக்கு சிறப்பு ஊதியம். சைக்கிள்களில் இருவர் செல்ல அனுமதி. டிட்கோ மூலமாக 45 தொழிற்சாலைகள். காரைக்குடியில் கெமிக்கல் தொழிற்சாலை தொடக்கம். கிருஷ்ணகிரியில் எஃகு தொழிற்சாலை தொடக்கம். கூடாங்குளம் அணுமின் நிலையம் அமைக்க கோரிக்கை. சென்னையில் ஹோல்சேல் ஸ்டீல் மார்க்கெட் தொடக்கம். பார்வையற்றோர் மற்றும் காது கேளாதோருக்கு நவீன தொழிற்பயிற்சி. அயல் நாடு வேலைவாய்ப்பு நிறுவனம். விளிம்பு நிலை தொழிலாளர்களுக்கு ஆயுள் காப்பீட்டு திட்டம். தொழிலாளர் விபத்து உதவி திட்டம். நிரந்தர தொழிலாளி சட்டம். சமூக நலன் கருதி அவர் செய்த சாதனைகளை பற்றி பார்க்கலாமா? குடிசை வீடுகளுக்கு ஒரு மின் விளக்குக்கு மட்டும் இலவச மின்சாரம். பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு 3 ஆண்டுகளில் 30 லட்சம் வீடுகள் கட்டி கொடுக்கும் திட்டம். கலப்பு மன தம்பதிக்கு தாலிக்கு தங்கம். முதியோருக்கு பென்ஷன் அதிகரிப்பு. மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை. வேலையின்மை நிவாரண திட்டம். கிராமப்புற இளைஞர்கள் பெண்களுக்கு சுய வேலைவாய்ப்பு பயிற்சி. துப்புரவு பணியாளர்களுக்கு வாடகையில்லா வீடு, புகையில்லா அடுப்பு விநியோகம். சைக்கிள் ரிக்ஷாக்களில் மோட்டார் வைக்க மானியம். மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வண்டிகள் மற்றும் பெட்டிக்கடை அமைக்க மானியம். காலணி தைக்கும் தொழிலாளிகளுக்கு நிதியுதவி. 10வது படித்துவிட்டு வேலையில்லா இளைஞர்களுக்கு உதவித்தொகை. பாலர் பள்ளிகள் அறிமுகம். ஜவஹர் சிறுவர் இல்லம். மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு இலவச பேருந்து பயணம். ஊனமுற்றோர் வாரியம் அமைப்பு. பார்வையற்றோரை மணந்தால் உதவித்தொகை. பத்திரிகையாளர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் அறிமுகம். வசதியற்றோருக்கு கோயில்களில் இலவச திருமணம். சாலையோர விடுதிகள். ரேஷன் அட்டைக்கு 20 கிலோ அரிசி. சாமானியர் பயன்படுத்தும் பொருட்களுக்கு வரி விலக்கு. அடுத்து அவர் ஆற்றிய கல்வி பணிகள் பற்றி பார்க்கலாமா? சத்துணவு திட்டத்தில் பெண்களுக்கு வேலை. மாணவர்களுக்கு இலவச பாட புத்தகங்கள், கரும்பலகைகள். ஊட்டச்சத்து திட்டம். சத்து மாவு. கொடைக்கானல் அன்னை தெரசா பெண்கள் பல்கலைக்கழகம். கோவை பாரதியார் பல்கலைக்கழகம். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம். கல்லூரிகளில் நவீன பாடத்திட்டங்கள். ஆசிரியர் சங்கங்கள் உருவாக்கம். கோவையில் வேளாண்மை பல்கலைக்கழகம் தொடக்கம். பிற்படுத்தப்பட்ட மாணவர் விடுதிகள் அதிகரிப்பு. மாணவர்களுக்கு இலவச புத்தகங்கள், சீருடைகள். தமிழ் ஆசிரியர்களும் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்களாக பதவி உயர்வு பெறலாம் என்ற ஆணை. சுகாதாரத்துறையில் அவர் செய்த பணிகள் பற்றி பார்க்கலாமா? 3840 துணை சுகாதார நிலையங்கள். சிறுநீரக மற்றும் அறுவை சிகிச்சைக்கு நிதி உதவி. ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு இலவச இதய கருவி. சித்த வைத்தியத்துக்கு தனி வாரியம். விபத்து மற்றும் இடர் உதவி திட்டம். ஆதரவற்ற பெண்களுக்கு இலவச தையல் மெஷின். விதவை தாய்மார்களின் பெண்களுக்கு 1000 ரூபாய் நிதி. பார்வையற்ற பெண்களின் உதவித்தொகை உயர்வு. விதவை மறுமண தம்பதிகளுக்கு ஊக்கத்தொகை. விதவைகள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு சேவை இல்லங்கள். கோயில் அறங்காவலர் குழுக்களில் பெண்களுக்கும் இடம். பெண் காவலர் படை உருவாக்கம். பெண் காவலர் உடையில் மாற்றம். சமூக நீதி. இட ஒதுக்கீடு 68% அதிகரிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வீடு வாங்க வட்டியில்லா கடன்.
ஆதி திராவிடர் பழங்குடியின மாணவர்களுக்கு இலவச பட்டப்படிப்பு. ஆதி திராவிடர் மலைவாழ் மாணவர்களுக்கு ஆங்கில கல்வி. ஆதி திராவிட மாணவர்களுக்கு இலவச விடுதி. ஆதி திராவிட தேவர்களுக்கு சிறப்பு பயிற்சி. ஆதி திராவிடர் பழங்குடியின மாணவர்களுக்கு இலவச புத்தகம், அலமாரி, செலவுக்கு பணம். ஆதி திராவிட விவசாயிகளுக்கு மாடு வாங்க மானியம். ஆதி திராவிடர் ஈமச்சடங்குக்கு உதவி. ஆதி திராவிடர் பகுதிகளில் தனி கோயில். ஆதி திராவிடர் பழங்குடி மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் அறிமுகம். கால்நடை நோய் புலனாய்வு நிலையங்கள். ஈரோட்டில் கோழி நோய் ஆய்வுக்கூடம். நீர் மேலாண்மையாக சிறுவாணி அணை. தெலுங்கு கங்கை திட்டம். மீனவர் நலன். மீனவர்களுக்கு விசைப்படகு. மீனவ வாரிசுகளுக்கு வேலை. உள்கட்டமைப்பு பணியாக அடிப்படை வசதிகள் மேம்பாட்டு திட்டம். தன்னிறைவு திட்டம். சென்னை இன்னர் ரிங் ரோடு. மறைமலை நகர் மணலி உருவாக்கம். தீ விபத்தால் அழிந்த சென்னை மோர் மார்க்கெட்டை சீரமைத்து புதிய மோர் மார்க்கெட் கட்டிடம் கட்டப்பட்டது. போக்குவரத்து கழகங்கள் இருமடங்காக அதிகரிப்பு. இன்டர்சிட்டி பேருந்து சேவை. எஸ்இடிசி டவுன் பஸ் ரூட் தூரம் அதிகரிப்பு. பேருந்து வழித்தடங்கள் அதிகரிப்பு. 13,000 புதிய பேருந்துகள். அரசு பேருந்துகளுக்கு பாடி கட்டும் அரசு கட்டுமான கழக தொடக்கம். இலவச பேருந்து சேவை அறிமுகம். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழ்நாடு முழுக்க இலவசம். பார்வை இழந்தோருக்கு சென்னையில் மட்டும் இலவசம். மற்ற இடங்களில் அவர்களுக்கு மருத்துவமனை, அலுவலகம், பள்ளிகள் ஆகிய இடங்களுக்கு செல்வதற்கு மட்டும் இலவசம். உடல் ஊனமுற்ற குழந்தைகள் பள்ளி, மருத்துவமனைக்கு செல்ல இலவசம். ஆட்சி நிர்வாகம். அரசு அலுவலகங்களில் அம்பேத்கர் உருவப்படம் வைப்பு. சங்கரலிங்கனாருக்கு மணிமண்டபம் மற்றும் சிலை. பெண்கள் முன்னேற்றம். பெண் குற்றவாளிகளை பெண் போலீசாரே கைது செய்ய அரசாணை. சமூக நீதி. ஹரிஜன சொல்லை ஒழித்து ஆதி திராவிடர் என்ற சொல் அறிமுகம். காவல்துறையில் சந்தேக கேஸ் பிரிவு நீக்கம். விபச்சார வழக்கில் ஆணுக்கும் தண்டனை. ஆன்மீகம் மற்றும் சமயம். சென்னை பார்த்தசாரதி கோயில் தேரோட்டம். ஆலய மேம்பாட்டு திட்டம். தமிழ் வளர்ச்சி பணிகள். மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு. தமிழ் வளர்ச்சி மற்றும் தமிழ் நலம். மதுரையில் தமிழ்ச் சங்கம். மதுரை சங்க புலவர்களுக்கு நினைவு தூண். தமிழ் வளர்ச்சிக்காக தனி அமைச்சகம். காவல்துறையில் கடித போக்குவரத்துகளும் குறிப்புகளும் தமிழில்தான் இருக்க வேண்டும் என்ற ஆணை. தேவநேய பாவனர் பேரில் நூலகம். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் திறப்பு. பெயர் மற்றும் விளம்பர பலகைகளில் தமிழே முதலில் இருக்க வேண்டும் என்று அரசாணை. தமிழ் மொழி போராளிகள் மற்றும் தமிழ் அறிஞர்களுக்கு உதவி. தமிழ் வளர்ச்சி இயக்கம். தமிழ் சீர்திருத்த எழுத்துக்கள் அறிமுகம். யாழ்ப்பாண மக்களுக்கு உணவுப் பொருட்கள் உதவி. ஈழ அகதிகளுக்கு நிவாரண உதவி. இப்படியாக தமிழக முதல்வராக இருந்து எம்ஜிஆர் ஆற்றிய பணிகள் மிக சிறப்பு வாய்ந்தது. எம்ஜிஆருக்கு மக்கள் புரட்சித் தலைவர், மக்கள் திலகம், பொன்மனச் செம்மல், கொடைவள்ளல், வாத்தியார் என்று சிறப்பு பெயர்களை இட்டு அழைத்து அவரை கௌரவித்தனர். இன்று வரை மக்களால் மறக்க முடியாத தலைவராக வலம் வருகிறார். எம்ஜிஆர் ஆட்சிக்கு பின்பு முதல்வராக பதவியேற்ற கலைஞர் கருணாநிதியின் ஆட்சியின் சிறப்பு பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா?